ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்னைக்கு ஈவினிங், அதாவது லாஸ்ட் வீக் சாட்டர்டே அன்னைக்கு ஒரு புதிய தலைமுறையோட அவார்ட் ஷோ இருக்குங்க. ஸோ அந்த அவார்ட் ஷோக்கு போகிறதுக்கு தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு வீட்டில் சிம்பிளான மேக்கப் ப்ராடக்டை வச்சு ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான கிராண்டான லுக்கை எப்படி நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் எப்படி புதிய தலைமுறை ஆஃப் சக்தி அவார்டுக்கு கிளம்பினேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ பொதுவாக ஃபேஸ் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கிளென்சரைசர் வச்சு க்ளீன் பண்ணுவோம், இல்லைனா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக நான் மேமாயத்தோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சம்மர் ஆரம்பிக்க போகிறதுனால ப்ரோஆக்டிவாகவே நான் நீம், ஹிமாலயா நீம், இது எல்லாருமே நார்மல் பர்சன் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நான் எல்லாமே பண்ணுறேன். ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸோ, ரொம்ப பிராண்டட் ப்ராடக்ட்ஸோ, ரொம்ப ரொம்ப ஹைஃபையான ப்ராடக்ட்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல இன்றைக்கி. ஸோ ஹிமாலயாவோட நீம் ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி நான் க்ளீனாக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நீம் ஃபேஸ் வாஷ் என்னோடய ஃபேஸை ரொம்பவே கிளியர் ஆக்குது. அதே மாதிரி சம்மருக்கு ரொம்பவே ப்ரொடக்டாக பிம்பிள்லாம் வராமல் ஃபேஸை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி டோனர் யூஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஞ்சாராஸோட நார்மல் ரோஸ் வாட்டரை தான் டோனராக யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன விதமான ரோஸ் வாட்டர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீட்டில் தயாரிக்கிற ரோஸ் வாட்டராக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பொதுவாக ஃபேஸ் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதை மாதிரி ஒரு டோனரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் போட்டிங்க அப்படின்னா அந்த மேக்கப் ரொம்ப நாழி வரைக்கும் ஃபேஸில் போகாமல் அப்படியே இருக்கும். அது ஸ்டிக் பண்ணிக்கும். நம்ம ஃபேஸுக்கும் உள்ளுக்குள்ளே அந்த மேக்கப்லாம் போகாமல் கண்ட்ரோலும் பண்ணும். ரொம்ப ரொம்ப அழகாக ஃபேஸில் போய் ஸ்டிக் ஆகிக்கும் மேக்கப். ஸோ அதனால் இந்த டோனர், ஏதாவது ஒரு டோனர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணலாம். நான் எப்போதுமே ரோஸ் வாட்டரை ப்ரிஃபர் பண்ணுவேன். அது நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இதை மாதிரி அங்கங்கே ஸ்ப்ரே மாதிரியும் நமக்கு கிடைக்குது. ஸ்ப்ரே அடிச்சுட்டு இதை மாதிரி அதை போட்டு ப்ரெஸ் பண்ணாமல் கொஞ்ச நேரம் அப்படியே காய விட்டாலே டோனர் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பான்ஸோட ஜெல் மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் இன்றைக்கி. இந்த ஜெல் க்ரீம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னில் ரொம்பவே சூப்பராக அப்சர்வ் ஆகிடும். சீக்கிரம் இந்த ஸ்டிக்கியாலாம் இருக்காது. ஜெல் க்ரீம் ஃபேஸில் சீக்கிரம் அப்சர்வ் ஆகி ரொம்பவே கிளியர் ஃபேஸாக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் மேக்கப்பு. அதனால் நான் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கிறது நார்மல் பான்ஸோட ஜெல் மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். ஈவனாக ஃபேஸில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இந்த ஜெல் க்ரீம் எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. லைட்டாக மசாஜும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த பிளாக் டார்க் சர்க்கிள்லாம் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் டோன் ஈவனாக இருக்கிறதுக்கு நார்மல் பிபி க்ரீம், நீங்கள் என்ன பிபி க்ரீம் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஃபேர் அண்ட் லவ்லியோட நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற அந்த பிபி க்ரீம் தான் யூஸ் பண்ணி மேக்கப் ஃபவுண்டேஷனாக நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் பெருசாக ஃபவுண்டேஷனோ ப்ரைமரோ எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நார்மலாக ஃபேர் அண்ட் லவ்லியில் இருக்கிற பிபி க்ரீமை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த மேக்கப் லுக்கை க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபேஸ் ஈவன் டோனாக இருக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ணலாம். நான் ஃபவுண்டேஷன் இன்றைக்கி யூஸ் பண்ணலை. ஸோ அந்த பிபி க்ரீம் மாதிரியே இருக்கிற இன்னொரு க்ரீமை யூஸ் பண்ணி அந்த ஃபேஸ் டோனை இன்னுமே நான் மேட்ச் ஆகிக்கிறேன். என்னோடய ஃபேஸ் டோனுக்கு அங்கங்கே இருக்கிற அந்த திட்டு திட்டாக இருக்கும் இல்லையா, அந்த திட்டு திட்டாக இது தெரியாமல் ஈவனாக இருக்கிறதுக்காக லைட்டாக, ரொம்ப ரொம்ப லைட்டாக அந்த பிபி க்ரீமாக இருக்கிற இன்னொரு பிராண்டோட பிபி க்ரீம் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்சால் ஸ்ப்ரெட் ஈவனாக எங்கெல்லாம் அன்ஈவன் டோனாக ஸ்கின் டோன் தெரியுதோ அதெல்லாம் ஈவனாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக நான் நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் போகிறேன். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா இது மாதிரி ப்ரூஜ் சொல்லுவாங்க. இது மாதிரி பிங்க் கலரில் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த பவுடர் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது நார்மலாக பேலட்டில் இருக்கிற பிங்க் கலரே கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி தனியாக இது மாதிரி ரோஸ் பவுடர் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சீக்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஹைலைட் ஆகுதுக்கு. ஏன்னா ஈவினிங் நம்ம ஒரு அவார்ட் ஷோக்கு போகிறோம். இது ஒரு பர்த்டே பார்ட்டியோ இல்லை ஒரு ரிசப்ஷனோ ஒரு ஈவினிங் பார்ட்டி உங்களுக்கு போகணுன்னா இது மாதிரி பிங்க் ஷேடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லைட்டில் அந்த வெளிச்சத்துலலாம் அழகாக அந்த பிங்க் ஷேடு நம்ம சீக்ஸ்லலாம் சிரிக்கும் போதெல்லாம் ரொம்பவே அழகாக தெரியும். ஸோ நான் ஐஸுக்கு மேலே லைட்டாக யூஸ் பண்ணேன். அதே மாதிரி சீக்ஸ்லையும் ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை ஃபேஸில் இப்போ ஓரளவு எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம
ஐ மேக்கப் வந்து பண்ண போகிறோம். ஐ மேக்கப்புக்கு ஃபஸ்ட்டு நான் நார்மலாக லாக்மியில் காஜல் பென்சிலை யூஸ் பண்ணி ஐ கார்னர்லேருந்து கீழே வந்து ஐ கார்னர்லேருந்து ஆரம்பித்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் நார்மலாக காஜல் எப்படி போடுறோமோ அதை மாதிரி காஜல் போடுறோம். அதுக்கப்புறம் மேலே ஐப்ரோஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம ஃபேஸில் என்ன தான் மேக்கப் பண்ணிவிட்டு ஐப்ரோ நீங்கள் டச் பண்ணல அப்படின்னா அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டல்லாக தான் தெரியும். ஸோ ஐப்ரோஸ்க்கு உங்களுக்கு ஐப்ரோ போட்டால் பென்சில் அந்த மேக்கப் யூஸ் பண்ண மாதிரியே தெரியக்கூடாது, நேச்சுரலாக தெரிற மாதிரி நீங்கள் ஐப்ரோ பென்சில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ ரொம்ப ரொம்ப லைட்டாக மைல்டாக யூஸ் பண்ணி ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் இருக்குது இல்லையா, நமக்கு அந்த பிபி க்ரீம்லாம் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டாக ஆக்கிக்க முடியும் உங்களால். எங்கெல்லாம் ஸ்மஜ் ஆகிருக்கு, எங்கெல்லாம் வந்து ஓரளவு கரெக்ஷன் தேவைப்படுதோ அதுக்கெல்லாம் நான் வந்து இந்த ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணியே நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர். இதுவும் வந்து நான் நார்மல் பிராண்டான வந்து எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய பிராண்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். டாஸ்லரோட ஐடெக்ஸோட டாஸ்லர் ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணி நான் வந்து ஐலைனர் வந்து 2 கண்ணுக்கும் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் மிடில்லேருந்து போட்டு இந்த கார்னர் வரைக்கும் போட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஐக்குமே வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போடுறேன். ஸோ ஐ மேக்கப் கிட்டத்தட்ட வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா, ஃபைனல் டச் வந்து மஸ்காரா. நான் இன்றைக்கி ஐலாஷஸ் கூட நான் வந்து ஒட்டலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லென்ஸு நான் வந்து இன்றைக்கி வந்து போடலை. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே நம்மளால் ரொம்ப கிராண்டான மேக்கப் லுக்கை க்ரியேட் பண்ண முடியும். நம்மளால் சிம்பிள் ப்ராடக்டாக வீட்டில் இருக்கிற ப்ராடக்டை வச்சு நம்மளால் ரொம்ப ரொம்ப பார்ட்டி வியர் லுக் மாதிரி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்காக தான் அதை மாதிரி இருக்கிற ப்ராடக்டை ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேசிக் ப்ராடக்டை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டுட்ருக்கேன். இது நார்மலாக எல்லா விதமான பிராண்டுமே நீங்கள் மஸ்காரா யூஸ் பண்ணலாம். நான் வந்து யூஸ் பண்ணுறது லாக்மியோட மஸ்காரா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. மேலே மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கீழே கூட நான் யூஸ் பண்ணலை. ஸோ லென்ஸும் வைக்கலை, அதே மாதிரி ஐலாஷஸும் பேஸ்ட் பண்ணலை, அப்படியே தான் நான் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஃபேஸ் ஃபுல்லுமே இருக்கிற நிறையா ஏதாவது பவுடர் இருக்குது இல்லை வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இதை மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன். அங்கங்கே அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் நான் வந்து ஈவனாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லாக்மியோட இது வந்து லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் தான் இது. இது வந்து ரொம்ப லைட் பிங்க், ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப டார்க்காக தேவையில்லை. ஏன்னா நான் வந்து இன்றைக்கி போடுற ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் ஷேடு உள்ளது. அதனால் லைட் பிங்க் ஷேடில் இருக்கிற லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லிப் லைனர் கூட நான் போடலை, டேரெக்டாகவே அப்ளை பண்ணிவிட்டேன். இந்த ப்ரஷ் வந்து அவ்வளோ அழகாக டேரெக்டாகவே பண்ண முடியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிப் லைனர் போட்டுட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டோன் வச்ச மாதிரி, ஏன்னா இன்றைக்கி ஒரு பார்ட்டி மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா, அதனால் ஒரு குட்டி ஸ்டோன் வச்ச ஒரு ஸ்டிக்கர் போட்டு தான் வந்து நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட கிளம்பியாச்சு. இன்றைக்கி நான் போட போகிற சாரீ வந்து பார்த்திங்கனாக்கா மதுபானி பிரிண்ட் பண்ண காட்டன் சாரீ தான். இந்த சாரீ வந்து ரொம்பவே எலிகன்ட் லுக் வந்து கொடுக்குது. இது வந்து ஸ்ருதி பொட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. நான் ஸ்ருதி பொட்டிக்கோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அதே மாதிரி ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி டசில் கிராண்ட் டசில் வச்ச ஒரு ப்ளவுஸு இதுக்கு வந்து மேட்ச் பண்ண போகிறேன். இதோட பல்லு அண்ட் பார்த்திங்கனாக்கா பிங்க் கலர், ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர். இதுக்கு மேட்சாக ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ் ஜுவல்லரி தான் நான் ஃபுல்லி, ஏன்னா பிளாக் கலர் சாரீ அப்படிங்கிறதுனால அதுக்கு காம்பினேஷன் ஆக்சிடைஸ்ட் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு மேட்சான பேங்கிள், ஜிம்கா, அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான நெக்லஸ் போட போகிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வாட்ச் வந்து யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி கிளம்ப போகிறேன். ஸோ சாரீ வந்து வியர் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது சாரியோட லுக்கு. இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் அதே மதுபானி பிரிண்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு சாரீ தான் இது. இதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த லேஸ் கொடுத்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்கேன். அந்த ப்ளவுஸ் நெக்லேயும் சரி கையிலையும் சரி பிளாக் கலரில் அழகாக லேஸ் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டான டசில்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது ரொம்ப ரொம்ப கிராண்டான டசில்ஸ் வச்சு நார்மல் நெக்கில் உள்ள எந்த ஒர்க்கும் பெருசாக இல்லாமல் சிம்பிளாகவே நம்மளால் கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து பேட்டர்ன் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். இந்த காட்டன் சாரீ வந்து பார்க்கவே ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ரொம்ப எலகண்ட் லுக்கு நமக்கு வந்து கொடுக்கும். ரொம்பவே கார்ஜியஸாக நம்மளை வந்து காட்டும் பொதுவாக அந்த காட்டன் சாரீ.
நான் சொன்ன மாரி இயரிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்ஸ்ட்ரிஸ் ஜும்கா இது வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். பிளாக் சாரீக்கு, இது மாரி காட்டன் சாரீக்கு வந்து வியர் பண்ணும்போது, இந்த ஆக்ஸிடைஸ் ஜுவல்லரி ஜும்கா வந்து ரொம்பவே எனக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆச்சு. ரொம்பவே அழகா காட்டுச்சு என்ன. அதே மாரி இத மாரி ஒரு நெக்லஸ் ஆக்ஸிடைஸ் ஜுவல்லரி நெக்லஸ் இது வந்து Amazonலலாம் அவைலபிளா இருக்கு. ஸோ நார்மல் 100, 150க்குள்ள தான் நம்ம நெக்லஸ் ப்ரைஸ் வந்து கிடைக்குது. Amazonல அவைலபிளா இருக்கு இந்த நெக்லஸும். அண்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அதே மாரி எல்லாமே ஆக்ஸிடைஸ் ஜுவல்லரியில தான் மேட்ச் பண்ணி போட்டுக்க போறேன். அதே மாரி பேங்கிளும் வந்து ஒரு சிம்பிளா ஒரே ஒரு பேங்கிள் கொஞ்சம் குண்டா இருக்கிற பேங்கிளா எடுத்து ஆக்ஸிடைஸ் ஜுவல்லரிக்கு அது மேட்ச் ஆகிற மாரி போட்டுக்கிறேன். அதே மாரி பிங்க் ஷேட் உள்ள லைட் வயலட் ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் ஒரு கருங்காலி பிரேஸ்லெட். கிட்டத்தட்ட நான் வந்து கிளம்பியாச்சு. ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து எனக்கு வந்து இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொன்னாங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மேக்கப்பு. ஸோ வீட்ல இருக்கிற சிம்பிளான ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி நமக்கு ஒரு சூப்பரான கிராண்டான லுக்கும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இந்த சாரி வந்து பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கு. பிளாக் அண்ட் பிங்க் ஷேடு உள்ள சாரி. தலப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் ஷேட்ல இருக்கும். ப்ளவுஸும் வந்து பிங்க்கு. அதுக்கு நான் வந்து பிளாக் கலர்ல அங்கங்க வந்து குடுத்து ரொம்பவே வந்து அழகா தெரியிற மாரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த லாஸ்ட் சாட்டர்டே வந்து புதிய தலைமுறை சக்தி அவார்ட் அச்சீவ் பண்ண விமென்ஸ்க்கான அவார்டு இது. ஒரு 6 பெண்கள செலக்ட் பண்ணி குடுத்தாங்க. நீங்க வந்து Googleல சர்ச் பண்ணாங்களே யாருக்கெல்லாம் குடுத்தாங்க? பெரிய சயின்டிஸ்ட்க்கு, டாக்டருக்கு இது மாரி பீப்பிள்க்குலாம் குடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு இன்வைட் வந்ததுனால நாங்களும் வந்து போய் கலந்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவார்ட் ஷோ. நான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். டின்னர் நைட் அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தோம். அ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.